உங்களுக்கு சமோசா சாப்பிட பிடிக்குமா? இனிப்பு சட்னியோடையா கார சட்னியோடையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. என் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஒரு குட்டி கதை போகலாமா? குட்டி கதையில ஒரு சமோசா கடையில ஒரு பையன் சாப்பிட வர்றாங்க. சமோசா கடைக்காரர் கேக்குறாரு, என்ன சட்னி வேணும்? கார சட்னியா ஸ்வீட் சட்னியா தம்பி அப்படின்னு கேக்குறாங்க. அவர் சொல்றாரு, ரெண்டும் சரிக்கு சரி போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேக்குறாங்க. அப்போ அந்த கடைக்காரருடைய மகன் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சொல்றாங்க, டே இவருக்கு தம்பிக்கு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் போயிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து கார சட்னி முதல்ல போடுறாரு. அதே ஸ்பூன்ல இனிப்பு சட்னி எடுத்து போட்டு கொண்டு வர்றாரு. அது அவங்க அப்பா பார்த்த உடனே சமோசா கடை பார்த்தோம்னா ஓங்கி ஒரு அரை விட்டுறாரு அந்த பையனுக்கு. என்ன எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ இதே தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த சமோசா சாப்பிட வந்தார் இல்லையா, அவருக்கு அப்படியே ஃபேஸ் மாறிடுச்சு. என்னங்க இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சிட்டீங்க, இதெல்லாம் ஒரு தவறாங்க? இந்த தவறுக்கு போய் இவ்வளவு பெரிய அடி அடிச்சிட்டீங்க, அதுவும் இவ்வளவு வளர்ந்த பையனுக்குன்னா அந்த சமோசா கடைக்காரர் சொல்றாரு, பா அவன் BA படிக்கிறான்ப்பா, எத்தனை வாட்டி சொன்னாலும் அதே தப்ப திருப்பி செய்யறான்ப்பா அவன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன ஒரு ஸ்பூன் போட்டதுக்கு போய் இவ்வளவு பெரிய அடியா அப்படின்னு மறுபடியும் அந்த பையன் கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, இல்லப்பா உங்களுக்கு ரெண்டும் சாப்பிட்ற டேஸ்ட். ஒருத்தவங்களுக்கு கார சட்னி மட்டும் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு இனிப்பு சட்னி மட்டும் பிடிக்கும். இந்த ஸ்பூன் மாத்தி போடுறதுனால டேஸ்ட் மாறும். இப்ப நீங்க வர்றது என் கடைக்கு எதுக்கு? அந்த டேஸ்டுக்காக தானே வரீங்க. அவங்களுக்கு பிடிச்சது கொடுத்தா தானே அந்த கடை நம்ம நடத்துறவங்களுக்கு ஒரு இது மரியாதை. நம்ம தொழில் இல்லையா இது? இந்த தொழில நம்ம சுத்தமா இருக்க கூடாதா? BA படிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. அப்போ அவர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு சாப்பிட வந்தவர். இந்த பையன் இருந்துட்டு சொல்றான், சார் இருந்துட்டு போட்டோம் சார், எங்க அப்பா தானே சார் என்ன அடிச்சாரு, அதுக்கு எதுக்கு சார் நீங்க எங்க அப்பாவை திட்டுறீங்க? உங்களுக்கு யார் சார் எங்க அப்பாவை திட்டுறதுக்கு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சாப்பிட வந்த கஸ்டமர் கிட்ட கேக்குறாங்க. அப்போ என்னப்பா உன்னை திட்டினாங்களப்பா அப்படின்னு சொன்னோன்னா, என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு, அதுவும் இல்லாம அவர் எனக்கு சொல்லி தராரு, அவர் சொல்லி தரது எங்க அப்பா எது பண்ணாலும் எனக்கு நல்லதுக்கு தானே அவர் பண்றாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கஸ்டமரோட ஃபேஸே மாறிட்டு அப்படியே யோசனை பண்றாங்க. அவர் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது அவங்க அப்பா சொல்றாங்க, அப்பா இன்னைக்கு ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுப்பா, இன்னைக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிடணும், அந்த கரண்ட் பில்லு வேற கட்டணும், கேஸ் வேற வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாரு அந்த பையன் கிட்ட. அப்ப இவருக்கு செம்ம கோவம் வந்துருது. கிளம்பும் போதுதான் இப்படி கேப்பீங்களாப்பா எது ஒன்னாலும்? நாளைக்கு போட்டுக்கிட்டா என்ன, இல்ல நேத்தே நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா, எப்பவுமே நீங்க ஏதாவது ஒண்ணு எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா நீ பண்ணலனாலும் பரவாயில்ல, எனக்கு காசை கொடுத்துரு, நானே ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன்னு அவங்க அப்பா கேக்குறாங்க. அதுக்கு அவ்வளவு கோவப்பட்டுட்டு அந்த பணத்தை தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துருவான். இங்க சமோசா சாப்பிட வந்த கடையில இத பார்த்தோம்னா அப்ப யோசனை பண்றான், ஒரு அப்பா நமக்கு சொல்றது நல்லதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம எப்பவுமே நல்லதுதான் கொண்டு போய் விடும். அப்போ கேக்குறான் சமோசா கடைக்கிட்ட, சாயந்தரம் எத்தனை மணி வரைக்கும் கடை இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இருக்கும் தம்பி, 8-9 மணி வரைக்கும் நான் கடை இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வேலையில இருந்து போகும்போது நான் சமோசா வாங்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேலையில இருந்து போகும்போது சமோசா வாங்கிட்டு போய் அவங்க அப்பா கையில கொடுக்கறாரு இந்த பையன். அப்ப என்னப்பா திடீர்னு சமோசா எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, இல்லப்பா சாரிப்பா அப்படின்னா, விடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா, காலையில நடந்ததுக்காக நீ இப்படி கேக்குறியா, என்கிட்ட சாரி கேக்குறியா அப்படின்றாங்க. இல்லப்பா காலையில நடந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லப்பா, நான் எவ்வளவு முறை உங்களை ஹர்ட் பண்ணிருக்கேன்ப்பா, சாரிப்பா, எனக்காக நம்ம ஃபேமிலிக்காக நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க, நீங்க சொல்றது எல்லாமே நல்லதுக்குன்னு நான் எடுத்துக்கலையப்பா, அப்படி இனிமேலுக்கு நான் உங்க மனசை ஹர்ட் பண்ண மாட்டேன்ப்பா, இது வரைக்கும் நான் பண்ணதுக்கு எனக்கு சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. எப்படி அப்பா என்ன சும்மா இல்லைங்க, இன்னைக்கு உங்க கையில ஃபேமிலி இருந்துச்சுன்னா அந்த அப்பா உங்களுக்கு குழந்தை ஆயிட முடியுமா? அப்பா பாசம் ஒரு நேரத்தோட ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த நேரத்தோட அந்தந்த விஷயங்கள் செஞ்சிடணும்னு நினைப்பாங்க, அது ரொம்ப நல்லதுங்க. அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு உங்களை படிக்க வச்சிருக்கு, அந்த டிசிப்ளின் தான் உங்க அப்பாவுடைய அந்த டிசிப்ளின் தான் இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல மனிதர்களா இருக்கீங்க. அத நினைச்சுக்குங்க. லவ் யூ.